எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சில பேருக்கு பிடிக்காம போகலாம். ஒரு சில பேருக்கு முகசுளிவு ஏற்படுத்தலாம். சில பேரால் இதை ஜீரணிக்க முடியாமல் போகலாம். அஜீரண கோளாறு ஏற்பட்டு கூட நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து வாமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுடைய நம்பிக்கையை மதிக்கிறேன். பட் அதே நேரத்தில் நீங்கள் நம்புறீங்கன்ற ஒரு விஷயத்துக்காக அது உண்மையாகிடாது இல்லையா? ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும்போது அதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டியது நம்மளுடைய ஜோதிட நலன் சேனலோட ஒரு கடமையாக கூட இருக்குது. அதுதான் நம்ம சேனலோட ஒரு எத்திக்ஸும் கூட. சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கார் இல்லையா? நான் சொல்கிற சனி யாருன்னா திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான் கிடையாது. நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தில் ராகு கேதுகளை சேர்த்து 9 கோள்கள் இருக்காங்க இல்லையா? அந்த கோள்களில் எல்லாருக்குமே பரிச்சயமான ரொம்ப முக்கியமான ஒரு கோளான சனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். உண்மையிலே சனி நல்லவரா இல்லைனா கெட்டவரா? அவரை நீதிமான் நியாயமான் நிறைய வாழ்க்கை பாடங்களை வந்து கற்றுக் கொடுப்பாரு. தேடலுக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவோன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்ல. நல்லது இருக்கிற இடத்துல தான் கெட்டது இருக்கும். சனி அப்படிங்கிற கிரகம் முழுக்க முழுக்க கெட்டத்தன்மையை கொண்ட ஒரு கிரகமா வரும். கர்ணங்கிற பேர்ல இந்த உலகத்தை நீ ஏமாத்தலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. என்ன ஜோதிட எப்படி சொல்றீங்க? ரிஷப லக்னத்துக்கு, துலாம் லக்னத்துக்கு, மகர கும்ப லக்னத்துக்கு, மிதுன கன்னி லக்னத்துக்கெல்லாம் ஒரு யோகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு யோகர் தான். அவர் லக்ன ஆதிபத்தியங்களுக்கு யோகராக வருவார். அதாவது நல்ல ஆதிபத்தியங்களை அவர் செஞ்சாகணும். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அவருக்கு செய்யலைன்னா மேல் இடத்துல அவருக்கு அடி விழுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கூட ஒரு டைம் இதை சொல்லியிருக்கேன். சனி தசையில் நல்ல சுப பலன்களை அந்த ஆதிபத்திய பலன்களை கொடுத்து தான் ஆகணும். அதுதான் வந்து விதி. ஆனால் அதுக்காக சனி அப்படிங்கிற கிரகம் நல்ல கிரகம் ஆகிடாது. அவருடைய கேரக்டர், அவருடைய இயல்பு, அவருடைய அடிப்படை எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அது எல்லாமே முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் டெவல், ஒரு கெட்ட தன்மையை கொண்ட ஒரு கேரக்டராக தான் இருப்பார் சனி. நம்முடைய மக்களுக்கு சனி கிரகத்தின் மீது பொதுவான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சனி வந்து நீதிமான், நியாயமான், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர், கர்மக்காரன் அப்படிங்கிற சில கேரக்டர்லாம் அவர் முத்திர குத்தி வச்சிருக்காங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் சனியுடைய கேரக்டர் இதுதான் போல, அப்போ சனி வந்து மிகப்பெரிய நல்லதெல்லாம் செய்வார், சனி வந்து நிறைய கெட்டது கொடுத்து அதன் மூலம் பாடங்களையும் மக்களுக்கு கொடுப்பாரு சொல்லிட்டு நான் கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலும் உண்மை என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இன்னைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுனா காசு வேண்டாம்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதான் நீ. சனி கிரகம் வந்து நீதிமான், நியாயத்துக்குரியவர், நேர்மைக்குரியவர் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. நீதி, நியாயம், நேர்மை இது எல்லாத்துக்கும் உரிய கிரகம் யாருன்னா குரு தான். சனி வந்து நீதிமானாக வரவே மாட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேடு கெட்டத்தனத்தை பண்ணுறவரே சனி தாங்க. நிறைய தவறுகள் செய்து அந்த தவறுகளுக்கு மேலே இன்னும் நிறைய தவறு செய்து இந்த மாதிரி குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், எல்லா தப்பையும் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எப்படிங்க தப்பு செய்யறதுக்கு தண்டனை வழங்க முடியும்? அதாவது நீதிபதி ஆக முடியும்? நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேட்கறவங்க. இல்லை உனக்கு இன்னும் ஜோசியத்தில் மெச்சூரிட்டி இல்லை, போதுமான அனுபவம் இல்லை, நான் சனி நீதிமான் தான் நினச்சிப்பேன். நீங்கள் நினச்சினா கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. நான் உங்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்குறேன். ஆனால் உண்மை என்னவோ அதை சொல்லி தானே ஆகணும். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு நெஞ்சம் கசக்க தான் செய்யும், மனமும் கொஞ்சம் குறைய தான் செய்யுன்றதுனால உண்மை என்னவோ அதை நான் சொல்லிட்டேன். அடுத்ததான் நிறைய மக்கள் வந்து சனியின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொய்யான குணம் என்னென்னா, இந்த மாதிரி கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு சனி தான் வருவார். கடின உழைப்புக்கு காரகிரகமாக வரக்கூடிய ஒரே கிரகம் எதுனா செவ்வாய் தான். செவ்வாய் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு கிரகம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கினீங்களோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கினேன். மழையும் பார்க்காம, வெயிலையும் பார்க்காம, புயல் வெள்ளம் எதையும் பார்க்காம கடினமாக உழைச்சிக்கிட்டு தன்னுடைய முழு பொட்டன்ஷியலையும் போட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுற கிரகம் எதுன்னா செவ்வாய். ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். சனி வந்து ரொம்ப சோம்பேறியான ஒரு கிரகம், இப்போ பாரு தூங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம், மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் கூட நம்ம சொல்லிக்கலாம். அவர்கிட்ட போய் நீ கடினமாக உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் போடணும்னு சொன்னா அவருக்கு கோபம் வந்து உங்களை உதச்சி கீழே தள்ளிட்டு உங்கள் மேலே ஏறி உட்காந்து படுத்துக்கிட்டு என்கிட்ட இல்லாத கேரக்டர்லாம் சொல்லி என்னை உசுப்பேற்றி விட்டதை நீ தான் சொல்லிட்டு உங்களை அடித்து துவைச்சி காய வச்சுட்டு போயிடுவார். ஸோ சனிக்கிட்ட இல்லாத குணங்கள் எல்லாம் இது அவருடைய குணம் தான் சொல்லிட்டு நம்ம சித்தரிக்க கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. எங்கோ யாரோ ஒருத்தவங்க சனியுடைய குணம் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதில் என்ன உண்மைத்தன்மையாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய அனுபவத்திற்கு, நம்மளுடைய அறிவுக்கு அதை வந்து உட்படுத்தி இது சரியா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்களா சொல்லிட்டு நம்ம வந்து ஆய்வு செய்யணும். இப்படி நம்ம அதை யோசிக்கும் போது ஒன்றுமே இல்லைங்க. சின்னதாக நீங்கள் யோசிச்சா கூட நிறைய விஷயங்கள் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க்குக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான், சனி கிடையாது. நீங்கள் சனியை வந்து கடினமாக நீ வந்து அதுக்கு உரிய கிரகம், அதனால் எப்பவுமே வந்து கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கும் சொன்னீங்கன்னா அது ரொம்ப அவரை கோவப்படுத்தும். அடுத்ததாக கர்மகாரகன் சனி தான் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆனால் இதில் கூட ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. நம்மளுடைய கர்மாவெல்லாம் கிரியேட் பண்ணுற கிரகம் எதுனா ராகு கேதுக்கெல்லாம் வருவாங்க. நமக்கு சேர்த்து வைக்கப்பட்ட நமக்கு ஸ்டோர் ஆன அந்த கர்மாவின் படி நமக்கு பலன் கொடுக்க கிரகம் எதுனா சனி தான். சனியால் புதுசாக கர்மா உருவாக்க முடியாது. நம்ம செஞ்ச செயல்களால் நமக்கு உருவான கர்மாவின் படி அவர் பலன் கொடுப்பாரு. அதனால் அவர் கர்மாகாரகன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம். இதை நம்ம யோசிக்கும் போது நிறைய இடத்துல அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்ததாக சனியுடைய குணம் இதுதான் சொல்லிட்டு பொய்யா நம்பப்படுற ஒரு குணம் என்னென்னா, நம்ம தப்பு செய்யும்போது நமக்கு தண்டனை கொடுத்து அதன் மூலம் நமக்கு வாழ்க்கை பாடங்களை நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிற இந்த குணம் பொய்யான ஒரு குணம் தான். இந்த விஷயத்தை நுணுக்கமாக நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு கெடுதல் செய்கிறது தண்டிக்கிறது என்னவோ சனி தான். அதோடய அவர் வேலை முடிஞ்சு போயிடுது. அதன் மூலம் நமக்கு உருவாகக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. நான் ஏதோ புத்தி கெட்டு அதை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சில அனுபவங்கள் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சில அனுபவங்கள் உங்களுக்குள்ளே உருவாகுது இல்லையா, உங்கள் ஆழ் மனசுலேருந்து தோன்றுறது இல்லையா, இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இது சனி கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி இவங்களுடைய வலிமைக்கு திண்மைக்கு ஏற்பதான் உங்களால் அந்த அனுபவத்தை கற்றுக்க முடியும். அப்போ அந்த அனுபவத்தை கொடுக்கறது யாரு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது வந்து இயற்கையில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. நியூட்டன் சொன்ன ஒரு விதி தான் அது. சனி வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலம் நீ வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்குலாம் சனி வந்து உத்தமர் கிடையாது. அவர் எல்லாரும் வீணா போகணும் நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அவருடைய இயல்பே அதுதான், அவருடைய கேரக்டரே அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்லி ஆகணும். எனக்கு ஒன்றும் சனியை பிடிக்காமலாம் இல்லை. என்னுடைய ஜாதகப்படி சனிங்கிற கிரகம் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. நான் வந்து மறைமுகமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்குறியா? தடுக்கிறேன், தோத்துருவேன், ஜெயிப்பேன். அப்போ நமக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது அதற்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் அங்கே தோன்றும். அப்படி தோன்றது தான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் புத்திக்கு எந்த அளவுக்கு அது போய் சேருது. ஏன்னா இங்கே நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த தவறுலேருந்து மீண்டெழுந்து வந்து அந்த சில அனுபவத்தை கற்றுட்டு இதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடாது சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே சனி எல்லாருக்குமே நிறைய பாடங்களை கொடுக்குறாருன்னா அப்போ இங்கே மக்கள் யாருமே தவறே செய்ய மாட்டாங்களே. ஒரு டைம் தவறு செய்வாங்க, அதுலேருந்து திரும்பி வந்து நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டு லைஃப்பில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு மேல் அவங்க நல்லது நோக்கி தானே போவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் அந்த கெட்டதுல இருந்து உருவான அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கி ஒரு திசையில கொண்டு போறாங்க. அந்த கெட்டதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட அனுபவத்தின் மூலமா நீங்க அடுத்து எந்த ரூட்ல வந்து டிராவல் ஆக போறீங்க, பயணிக்க போறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த துறையை நோக்கி நீங்க வந்து ஓட போறீங்கன்றதை உங்க தசாபுத்திகள் முடிவு பண்ணும். ஒரு சில பேர் உங்க தப்பு பண்றாங்க, உங்களுக்கு தண்டனை கிடைக்குது, ஆனா அதுல இருந்து எந்த அனுபவத்தையும் கத்துக்காம அவங்க மேலும் மேலும் தவறு செய்றாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு சில பேருக்கு மட்டும் சனி தனியா ரூம் போட்டு டியூஷன் எடுத்து நான் உனக்கு மட்டும் நீ தப்பு செஞ்சா உனக்கு அனுபவத்தை கொடுப்பேன் நான் சனி எழுதி வச்சிருக்காரா? சனி உண்மையிலே நம்ம தப்பு செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நிறைய லெசனை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருந்தால் அவர் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே வந்து நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கணுமே. அப்படிப்பட்ட எதுவுமே இங்கே நடக்கலைன்றதுனால சனியுடைய வேலை கெட்டது சைடோட ஸ்டாப் ஆயிடுது. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். அடுத்ததான் இன்னொன்று சொல்றாங்க, அவர் வந்து தேடலுக்கு உரிய கிரகம், அதாவது ஒரு தேடுதலை நோக்கி அவர் எப்பவுமே போய்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. இதையுமே நான் வந்து என் மைண்டுக்குள்ள போட்டு நானும் தேடினேன், ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம எப்போ வந்து தேடல் நோக்கி போவோம் அப்படின்னா திருப்தியற்ற ஒரு மனநிலை வரும்போது தான், அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம தேடல் நோக்கி போவோம். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைச்சிருச்சா நம்ம வந்து எதையுமே தேடவே மாட்டோம். எனக்கு எல்லாமே இருக்குது, நான் எதுக்கு இன்னொன்று நோக்கி போகணும், எனக்கு இதுவே போதும், இந்த வாழ்க்கையே போதும், இதுவே எனக்கு மன நிறைவா இருக்கு அப்படி சொல்லி நம்மளுடைய தேடுதல் வந்து இருக்கவே இருக்காது. திருப்தியற்ற மனநிலையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி. தேடலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி கிடையாது. மறுபடியும் நான் சொல்லுவேன், திருப்தியற்ற மனநிலை கொடுத்துட்டு அவர் வேலை முடிஞ்சு போயிடுது. அந்த திருப்தியற்ற மனநிலை கொடுத்துட்டாரு இல்லையா, அதற்கப்புறம் அந்த தேடலுக்கு ஒரு காரணமாக சனி இருக்கலாம், பட் அந்த தேடலையே குறிக்கக்கூடிய கிரகமாக சனி இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அந்த தேடல் உருவாகுது இல்லையா, அது வந்து உங்கள் லக்னம் லக்ன அதிபதியோட அந்த வலுவை பொறுத்தது. உங்களுடைய தேடல் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து ஆன்மீகத்தை நோக்கி உங்களுடைய தேடல் இருக்கா, இல்லை சினி ஃபீல்டை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்களா, இல்லை அஸ்ட்ராலஜி நோக்கி நீங்கள் வர போகிறீங்களா, இல்லை இந்த பிஸ்னஸ் நோக்கி நீங்கள் உங்களுடைய தேடல் இருக்க போதா, இந்த குடும்ப வாழ்க்கையை நோக்கி உங்கள் தேடல் போது அப்படி சொல்லிட்டு ஃபைனலா ஒருடைய தேடல் எந்த துறையை சார்ந்து இருக்க போகுது அப்படிங்கறத முடிவு பண்றது தசாபுத்திகள் தான், சனி கிடையாது. தேடல் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடிய கிரகம் தான் சனி. தேடல் முழுமைக்கே உருவாகிற கிரகம் சனியா வந்துட மாட்டாரு. நம்ம நுணுக்கமா இதை போய் பார்க்க வேண்டியது முக்கியம். இல்ல அதெல்லாம் முடியாது, நான் வந்து இதெல்லாம் மாத்திக்க மாட்டேன், உனக்கு வந்து ஜோசியத்துல ஒன்றும் தெரியல, நீ ஏதோ வாய்க்கு வந்தா உளறிட்டு இருக்க. சனி வந்து தேடலுக்குரிய கிரகம் தான், கடின உழைப்புக்கு உரிய கிரகம் தான், அவர் வந்து ஒரு நீதிமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் மதிப்பளிக்கிறேன், மரியாதை செலுத்துறேன். ஆனால் இது உண்மை கிடையாது. உண்மை என்னவோ நான் அதை சொல்லிட்டேன். உண்மை அப்படிங்கிற அந்த ஒளி இருக்கு இல்லையா, அது இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை. நிறைய மழை காற்று புயல் இதெல்லாம் அணைக்கப்பட்டாலும் ஒரு நாள் அந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் மலை மீது தீபமாய் ஒளிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். I'm coming for you, but once I get to you, I will kill you. I'm waiting.